இங்க ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குங்க. வெளியே இருந்து பார்த்தா அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு பெரிய சம்பளம், காரு, வீடுன்னு சொல்லி ரொம்ப பெருசா இருந்தாலும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள ஒரு விபரீத சம்பவமும் நடக்குது. அங்க வேலை பார்க்கற பெண்களுக்கு அதே கம்பெனியில இருக்கிற ஒருத்தர்னால பல அத்துமீறல்களும் பல கொடுமைகளும் நடக்குதுங்க. அதுல நிறைய பெண்கள் கர்ப்பமாயிருக்காங்க. சில பெண்கள் அந்த நபரோட ஒன்னா இருக்கிற வீடியோலாம் வச்சு அந்த பெண்களை அந்த நபர் மிரட்டி இந்த விஷயத்த வெளியே சொல்லாமையே மறைச்சிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளதான் நம்ம ஹீரோயினான மெஹுல் அப்படின்ற ஒரு அப்பாவி பொண்ணு ஒரு பெரிய வேலை தேடியும் அங்க இந்த மர்மமான சம்பவங்கள் எல்லாம் பெண்களுக்கு யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவும் அங்க வராங்க. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது, அங்க காத்திருந்த ட்விஸ்ட் என்ன, உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் எதுக்காக அங்க வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான காதல் கதையோட சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜித்தி இஷ்கு அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி சீரீஸ் தாங்க பார்க்க போறோம். இது இப்போ OTTல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்த்தலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினான மேஹுல காமிக்கிறாங்க. எடுத்த எடுப்புலயே அவங்க இப்போ ரொம்ப தீவிரமா காதலிச்சிட்டு இருக்கிற தன்னோட காதலன் கிட்ட அவங்க பயங்கரமா அடி வாங்குற மாதிரியும் அவங்க காட்டுறாங்க. அப்ப நம்ம மேஹுல் முன்னாடி சேகர் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அந்த சேகரை பாக்குற மேஹுலும், டேய் சேகரே, நான் உன்கிட்ட என் காதல சொல்றப்பவே என்ன காதலிச்சிருக்கலாம்ல, நீ என்ன வேணான்னு சொன்னதுனால இப்ப இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எவ்வளவு பாடுபடுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இந்த மேஹுல் யார காதலிச்சாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இப்படி மாறுச்சு, அவங்க உண்மையிலேயே எங்க வேலை பார்த்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இப்ப இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. 2019ல அப்ப நம்ம ஹீரோயின் மேஹுல் ஸ்கூல் படிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு 2 தோழிகள் இருப்பாங்க. கிளாஸ கட்டடிச்சிட்டு அப்படியே ஜாலியா ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்க. அப்போ அதே ஸ்ட்ரீட்ல சேகர் அண்ணா அப்படின்ற ஒருத்தர் கொடியெல்லாம் புடிச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறதையும் நம்ம மேஹுலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. நம்ம மேஹுலுக்கு இந்த சேகர் அண்ணா மேல ஒரு தனி பிரியங்க. என்ன சேகர் அண்ணா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த புரோட்டஸ்ட்ல போய் கலந்துக்க. அது ஒரு பெண்களுக்கான புரோட்டஸ்டுங்க. பெண்கள் மீது நிறைய வன்முறையில இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்குன்னு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிதான் அங்க புரோட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கூட்டத்துக்குள்ள வர ஒரு மர்ம நபரும், என்ன பொண்ணுங்களுக்காக நீயா போராடுறன்னு சொல்லி அங்க நம்ம சேகரை போட்டு அடிக்க அதுல அந்த கூட்டமும் கலைஞ்சு போகுது. இப்போ அதே புரோட்டஸ்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் மேகுல கூப்பிட்டுக்கிட்டோ இந்த சேகர் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் எந்த தெருவுல இருப்பாங்களோ அதே தெருவுல தான் இந்த சேகரும் இருப்பாருங்க. சேகர் ஒரு டீச்சரா இருப்பாரு. ஏதோ ஸ்கூலு காலேஜ்ல டீச்சர்னு நினைக்காதீங்க, உங்க ஏரியால டியூஷன் எடுப்பாரு. நம்ம மேகல் 12th படிக்கிறதுனால மேக்ஸ் சரியா வரலன்னு சொல்லி அப்பப்போ இந்த சேகரோடைய வீட்டுக்கு வந்து படிக்கிறது வழக்கம். அப்படி இந்த சேகரோடைய குணத்தெல்லாம் பார்த்து அந்த வயசுலயே நம்ம ஹீரோயினுக்கு இந்த சேகர் மேல காதல் வருங்க. ஆனாலும் அந்த காதலை வெளியே சொல்ல முடியாம டீச்சரை காதலிக்கிறதுனால அவரை மரியாதையா சேகர் அண்ணா அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயின் கூப்பிடுவாங்க. அப்புறம் சேகர் அண்ணா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ எதுக்கு இந்த டாபிக்கை பத்தி பேசுற அப்படின்னு சேகர் மறைக்க, இல்லனா உங்க அம்மா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் ஒரு வேலை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரியும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ரோட்ல போற சில இளைஞர்கள் நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து பத்திரமா நம்ம சேகர் தாங்க நம்ம மேகுல கூட்டிட்டு போவாரு. அப்படி எப்ப இந்த சேகரோட இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சேஃப்டியை உணர்வாங்க. கட் பண்ணா இந்த கதை 2025க்கு வருதுங்க. அதாவது நிகழ்காலத்துக்கு வருது. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோயினுக்கு நிறைய கெட்ட கனவுகள் வருதுங்க. அதனால நிம்மதியா அவங்களால ராத்திரியில தூங்க முடியல. அப்படி அவங்களும் பெட்ல தவிச்சுக்கிட்டு இருக்க அதையும் அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. இன்னைக்கும் அதே கெட்ட கனவா, அம்மா இருக்கேன் பயப்படாதன்னு சொல்லியும் தான் பொண்ணு வேலைக்கு கிளம்ப சொல்ல அப்படி நம்ம ஹீரோயினும் மொட்டை மாடிக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கராத்தே எல்லாம் தெரியுங்க. அதையும் அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க, சரியான வாண்டு. எப்பவுமே அக்கா கிட்ட இருந்து காசு வாங்குறது, அதுல எதனா ஆர்டர் பண்ணி தின்றதுதான் அவனோட வேலை. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் வேலைக்கு போறதா சொல்லிட்டு அப்படியே கல்கத்தால இருக்கிற ஒரு வண்டியில ஏற அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அதே சேகர் உட்கார்றாரு. ஐயோ சேகர், நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லுவேன், நீங்க என்ன விட்டு போய் 3 வருஷம் ஆகுது, அப்பயும் ஏன் தொல்லை பண்றீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் பேசிக்கிட்டு போறாங்க. அதையுமே பக்கத்துல இருக்கிற ஆன்டி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்க உண்மையிலே நம்ம ஹீரோயின் பக்கத்துல யாருமே இல்லைங்க. அவங்க இப்போ சேகரை இமேஜின் பண்ணிக்கிட்டு தனியா தான் பேசிக்கிட்டு போவாங்க. அதனாலதான் அந்த ஆன்டி அப்படி பார்த்திருப்பாங்க. இப்ப கதை திரும்பி 2019க்கு போகுதுங்க. நம்ம மேகுல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இந்த சேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு நிறைய லெட்டர்
லெட்டர் எல்லாம் எழுதுவாங்க. அதாவது மொட்டை கடுதாசிங்க, அவரை காதலிக்கிறதா சொல்லி. அப்படி அவருக்கே தெரியாம டியூஷன் போறப்போ அவரோட வீட்டுல வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படிதான் இந்த லெட்டரையும் அங்க வச்சுட்டு வரதுக்காக நம்ம சேகரோடைய வீட்டுக்கு வர நம்ம சேகரோடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. மேல என்னோட பையன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் ரொம்ப நாளா வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்த யூனிகார்ன் கம்பெனில அவனுக்கு இன்டர்வியூ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அதை காதுல வாங்காம நேரா மேல வந்து கதவு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேகரும் அங்க நடக்கிற இன்டர்வியூல வீடியோ கால்ல ஒரு பொண்ணோட அவரோட பிரசன்டேஷனை பண்ணிக்கிட்டு இருக்க இங்க ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ள வந்ததுனால அந்த பிரசன்டேஷனை சரியா கூட பண்ண முடியாம அதை அங்கிட்டு சொதப்பிக்குது. கட் பண்ணா இப்ப கதை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருதுங்க. ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த ஆனந்த் யாருன்னா இப்போ நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையங்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்காக என்ன வேணா பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இப்ப வேலை பார்க்கற அதே கம்பெனில தான் அந்த பையனும் வேலை பார்க்கறான். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு வரப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. உங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்களுடைய பேரு முசுமி. இப்ப அந்த கம்பெனியோட மேனேஜரும் அந்த மேடம ஆபீஸுக்கு நடுவுல கூட்டிட்டு வந்து இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க தெரியுமா, இங்க இருக்கிற யூனிகார்ன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனில இருந்து நம்மளோட சின்ன கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க தான் உங்க எல்லாருக்கும் கைட் பண்ண போறாங்கன்ற மாதிரியும் சொல்ல அப்படி அந்த மேடம பாக்குற ஹீரோயினுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த சேகரோடைய வீட்டுக்கு போறப்போ அந்த சேகர் வீடியோ கால்ல ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க பாத்தீங்களா, அது இந்த மேடம் தாங்க. அதனாலேயே இந்த மேடம் கிட்ட சேகரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோயின் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்களோட ரூமுக்கு வந்து நீங்க முதல்ல அந்த மிகப்பெரிய கம்பெனி யூனிகார்னை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க, ஆனா அந்த மேடமும் சரியா மூஞ்சி கொடுத்து கூட பதில் சொல்ல மாட்டாங்க. அது என்னோட விருப்பம், இங்க இருந்து வெளியே போன்ற மாதிரியும் ஹீரோயினை அசிங்கப்படுத்த இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அதே வேளையில இங்க நம்ம சேகருடைய அம்மாவை காமிக்கிறாங்க. சேகருடைய அம்மாவை நம்ம ஹீரோயினும் அவங்களோட தம்பியும் தாங்க பாத்துப்பாங்க. ஹீரோயின் டெய்லி காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல சாப்பாடு செய்ய சொல்லிட்டு போவாங்க. அப்படி அந்த சாப்பாடு செஞ்சதும் ஹீரோயினுடைய தம்பி தான் சேகருடைய அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்படி ஒரு வேலையில கொடுக்கறப்போ அங்க சில கடனாளிகள் வராங்க. அந்த அம்மா கிட்டயும் உங்க பையன் சேகர் வாங்கின கடனுக்காக இந்த வீட்டை எங்க பேர்ல எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆல்ரெடி அந்த சேகரோட அம்மா படுத்த படுக்கையில இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஆபீஸ்ல இருக்கும் போதோ அவங்களுக்கு அவங்க தம்பி கால் பண்ணி அங்க நடக்கிற சம்பவங்களை பத்தி சொல்றான். நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த கடனாளிகள் கிட்ட உங்க கடனை நான் கட்டுறேன், சேகருடைய அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கடனாளிகளும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோயின் வேலைக்கு வராங்க. அப்போ அவங்க கம்பெனிக்கு பக்கத்துல தான் நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்கு, பேரு யூனிகார்ன்ட்டு. அந்த கம்பெனி இருக்கோங்க. எப்பவுமே அந்த கம்பெனியை கிராஸ் பண்ற எல்லாருமே இங்க வேலை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு பாப்பாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயினும் அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கம்பெனியோடைய முதலாளி அங்க வராரு. அவருக்கு பயங்கரமான செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் இருக்குங்க. அப்படி முதல்ல அந்த முதலாளியுடைய ரைட் ஹேண்டான ராகா அப்படின்ற ஒருத்தர் கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சித்தார்த் அப்படின்ற அந்த முதலாளி இறங்குறாரு. இதையும் ஹீரோயின் பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஆனந்தோட அவங்களோட ஆபீஸுக்கு வர, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே தன்னோட ஆபீஸுக்கு புதுசா வந்த அந்த முசுமி மேடம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அது ஒரு வேலையில கண்டுபிடிக்கிற அவங்களும் உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்ன ஃபாலோ பண்றன்ற மாதிரி கேட்க, மேடம் நான் ஓப்பனாவே உங்ககிட்ட கேட்டுறேன், உங்களுக்கு சேகரை பத்தி தெரியும்ல, 2019 நீங்க கூட அவருக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தீங்களே, அந்த சேகரனாவை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க அங்க கேட்க, ஆனா பதிலுக்கு அந்த மேடமும் சேகரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அவன் காணாம போனவன், அது அப்படியே இருக்கட்டும், அப்படி உண்மை தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல நம்ம ஹீரோயினோட மனசே ஒரு மாதிரி துடிக்குதுங்க. என்ன சொல்றீங்க மேடம், அப்படி சேகரனாக்கு என்னதான் ஆச்சு, அவருக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேகர் மேல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்தா அப்படின்ற ஒரு கேஸ போட்டு போலீஸ் கைது பண்ணதா எனக்கு ஞாபகம், அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேடம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இது நம்ம ஹீரோயினால சுத்தமா நம்ப முடியலைங்க. சேகர் தான் நம்மளுக்கு ஒரு வாதியாரா, ஒரு கைடா, ஏன் ஒரு அப்பாவாவே இருந்தாரு. அவரு போய் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதா, பெண்களுக்காக எல்லாம் போராடினவராச்சு அவரு, இது கண்டிப்பா உண்மையா இருக்காதுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அப்படிதான் சில வருஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து அவங்களுடைய கதவை வேகமா தட்ட, என்னமா பிரச்சனை, எதுக்கு இப்படி தட்டிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, சேகரோடைய வீட்டுக்கு போய் பாருடி, சேகர் அண்ணா அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாரா, அவரு கைத்துல தொங்கிட்டாராண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நம்ம ஹீரோயினாலேயே நம்ப முடியலைங்க. சுக்குநூறா உடஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே சேகரோடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின்
ஒன் சைடா காதலிச்சிட்டு இருந்த அந்த சேகர் சில வருஷங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் எதுக்கு அவர் வாழ்க்கையை இப்படி முடிச்சுக்கிட்டாரு, அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்காது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயின் நேத்து ராத்திரி அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த மேடம் கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல, அதனால அவங்க மேனேஜர் கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை அந்த ஆபீஸ்ல இருந்தே வேலையை விட்டு தூக்குறாரு. இதுல ஹீரோயினுக்கு வெறியாகி அந்த மேடம் இருக்காங்கல்ல அவங்களுடைய கார் கண்ணாடியையும் உடைச்சிடுறாங்க. அதனால ஹீரோயினை கைது பண்ணி இப்போ ஸ்டேஷன்லயோ வச்சிருக்க. எப்படியோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரருக்கு போன் பண்ணி கொடுத்து அங்கிருந்து நம்ம ஹீரோயினையும் வெளியே கூட்டிட்டு வராரு. ஹீரோயினும் அந்த ஆனந்த் கிட்ட இப்போதைக்கு எனக்கு வேலை போன விஷயத்த எங்க வீட்டுல சொல்லாத, இன்னொரு வேலையை நான் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து நேரா அந்த சேகர் அண்ணாவுடைய வீட்டுக்கு வராங்க. இப்ப புரியுதா எதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த சேகர் அண்ணாவுடைய அம்மாவை பாத்துக்கிறாங்கன்ட்டு. அப்படி அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் சேகர் அண்ணாவோட 2019 இவங்க பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ இவங்க சேகர் அண்ணா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க வேணா பாருங்க நம்ம 2 பேருக்குமே ஒரே வருஷத்துல தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இவங்க மனசை அந்த காதலை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி வளைச்சு சொல்லியிருப்பாங்க. சேகர் அண்ணாக்கும் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம மேல இப்படிலாம் காதல் இருக்குன்னு புரியுங்க. ஆனா அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் அதை கேஷுவலா விட்டுருவாரு. இப்ப கதை நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயின் அந்த சேகருடைய வீட்டுல இருக்கும் போதோ அவரோட கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீடியோ இருக்குங்க. கரெக்டா 2020 இந்த சேகர் சவந்திகா அப்படின்ற ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரியும் அவங்க எல்லாருமே யூனிகான் அப்படின்ற இந்த கம்பெனில வேலை பார்க்கற மாதிரியும் அந்த வீடியோல இருக்கு. ஆக்சுவலி இந்த சேகர் 2020 அந்த சவந்திகா அப்படின்ற அந்த பொண்ணை காதலிச்சிருப்பாருங்க. அதை இப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டோம். நம்ம அந்த சவந்திகாவை கண்டுபிடிச்சா எதுக்காக சேகரனாக்கு இப்படி நடந்ததுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நேரா அந்த சவந்திகாவுடைய வீட்டுக்கும் வந்து பாக்குறாங்க. அங்கேயும் சவந்திகாவுடைய அப்பா அம்மா எங்க பொண்ணு 4 வருஷமா வீட்டுக்கே வரல, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ வெளியூருக்கு போனா, அதுக்கப்புறம் வீடு திரும்பல, நானும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ சேகர் அண்ணாவை தானே லவ் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. அவ சேகர் அண்ணாவை லவ் பண்ணா, ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கல, வேற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, யாருலாம் எங்களுக்கு தெரியாது, அதான் அவ கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கேயோ போயிட்டான்னு சொல்றேனே. உனக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பேரு பூர்ணிமா. அப்படி அந்த பூர்ணிமாவோட நம்பர் வேணா கொடுக்குறேன், அவகிட்டே கேட்டு சவந்திகா எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் இப்ப அந்த சவந்திகாவோட அப்பா அம்மாவும் அந்த பூர்ணிமா நம்பர் கொடுக்குறாங்க. ஒருவேளை எங்க பொண்ணு சவந்திகாவை நீ கண்டுபிடிச்சிடனா ஒரு வாட்டிக்கு அவளை வீட்டுக்கு வர சொல்லுமா, எங்க பொண்ணை பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா அப்படின்ற மாதிரியும் அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அப்படி அந்த பூர்ணிமாக்கும் நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. உங்களுக்கு சவந்திகா பத்தி தெரியுமா, அவ எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்க, ஆனா அவங்களும் இந்த பேரை கேட்டதும் ஷாக் ஆகி போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மறுபடியும் போன் பண்ணி, மேடம் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, எனக்கு சவந்திகா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் சேகரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் சொல்ல, இப்ப மறுபடியும் பூர்ணிமா பயந்து போய் போனை கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறாங்க. இந்த குழப்பத்தோடயே நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்துகிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த ஆனந்த் வந்து பாக்குறாரு. ஏய் உனக்கு வேலை ஒரு இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன், என்ன இடம் தெரியுமா, இங்க இருக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற அந்த யூனிகான் கம்பெனில தான், நாளைக்கு இன்டர்வியூ போய் நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரியும் இங்க அந்த ஆனந்தம் சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட முகம் அங்க வாடியே இருக்குங்க. இன்னும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, சேகர் அண்ணாவை பத்தி தான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எப்பா அந்த சேகர் அண்ணன் இந்தியாவுடைய ஆணழகனா, எப்பவுமே அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லி அந்த ஆனந்தம் அங்க பயங்கரமா கலாய்க்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. நாளைக்கு டார்ஜிலிங்ல இருக்கிற மால் ரோட்ல மதியம் 2 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜுங்க. அதை பார்த்ததும் ஹீரோயின் கண்டிப்பா சேகர் அண்ணா ரிலேட்டடா யாரோ நம்ம கிட்ட ஏதோ ஒரு தகவலை சொல்றதுக்கு தான் டார்ஜிலிங் வர சொல்றாங்க அப்படின்னு உடனடியா டார்ஜிலிங் கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு ஆனந்துக்கும் கால் பண்ணி டார்ஜிலிங்க்கு டிக்கெட் போட்டு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, அவர் என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ இந்த விவரத்தையும் சொல்றாங்க. என்ன ஏதுனே தெரியாம டார்ஜிலிங் போவியா, உனக்கு என்ன சேஃப்டி இருக்கு, சரி நானும் உன் கூட வரேன், இல்லைன்னா நீ டார்ஜிலிங்கே போக கூடாதுன்ற மாதிரி ஆனந்த் அங்க சொல்ல, இப்போ அதுக்கும் சம்மதிச்சு இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த ஆனந்த் 2 பேருமே டார்ஜிலிங் வந்து சேர்றாங்க. அப்படி ஒரு காரை ரெண்ட் எடுத்தோம், நேரா அந்த மால் ரோட நோக்கியும் போயிட்டு இருக்க. அப்ப மறுபடியும் ஹீரோயினுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, ரொம்ப டேஞ்சர், நீங்க அந்த மால் ரோட்டுக்கு வர வேண்டாம், திரும்பி போயிடுங்கன்ற மாதிரி அந்த மெசேஜ் போட்டிருக்க. இதையும் ஆனந்த் கிட்ட காமிக்க, அப்ப திரும்பி போயிடலாம், ஏதோ ரிஸ்க் இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஆனந்த் சொல்றாரு. கல்கத்தால இருந்து எவ்வளவு தொலைவு வந்துட்டோம், நம்ம ஒரு வாட்டி மால் ரோட்ல போயிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிஸ்க் எடுத்து இப்போ அந்த மால் ரோட்டுக்கும் வந்து சேர்றாங்க. அப்படி மதியமும் மணி 2 ஆகுதுங்க. அந்த மால் ரோட்லயும் பயங்கர கூட்டமா இருக்கு. நம்ம ஹீரோயினோ தன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஆனந்த, என் கூட வராத, நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா, நான் தனியா போறேன்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்க, அப்பா உங்க கையில கெஃபேவுடைய பேரை எழுதி யாரோ ஒருத்தர் சின்ன துண்டு காகிதம் மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. இப்ப இவங்களும் அந்த கெஃபேக்கு ஓடோடி வர, அப்படி அந்த கெஃபேல ஒரு கும்பல் இருக்குங்க. அந்த கும்பலுக்கு நடுவுல ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருக்காங்க.
அப்படி அந்த கும்பல்ல ராகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பைல்வானும் இருக்கான். இந்த ராகாவை ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அது எங்கன்னா இவங்க ஒரு நாள் ஆபீஸுக்கு போற வழியில அந்த யூனிகார்ன் கம்பெனியை முறைச்சு பார்த்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த கம்பெனியுடைய முதலாளி கீழே இறங்கும் போதோ அவரோட ரைட் ஹேண்டா அவரு கூட வந்தவர் தான் இந்த ராகா. இப்ப அதையும் நம்ம ஹீரோயின் அங்க போட்டோ எடுக்க அதை அந்த ராகா பாத்துறாரு. யார்மா நீ எங்களை வந்து போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிக்க வர. இப்ப ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து தன்னோட ஃப்ரெண்டு ஆனந்தோட வேக வேகமா ஓடுறாங்க. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வந்த கார்லயும் அங்க இருந்து கிளம்பி இப்ப கல்கத்தாக்கும் வந்து சேர்றாங்க. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு அந்த ஆனந்த் சொன்ன யூனிகார்ன் கம்பெனிக்கும் இன்டர்வியூ வராங்க. ரொம்ப திறமையாவே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அங்க இருக்கிற ஒரு பொண்ணுமே ஹீரோயினுடைய திறமையை பார்த்து கொஞ்சம் பொசசிவ் ஆகி உனக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்றத கால் பண்ணி சொல்லுவோன்ற மாதிரியும் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அப்படியே அந்த யூனிகார்ன் கம்பெனியை சுத்தி பாக்குறாங்க. இவங்களுக்கு எதனால அந்த கம்பெனில சேரணும்னு ஆசை இருந்திருக்கோம்னா இவங்க ஒன் சைடா காதலிச்ச அந்த சேகர் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே கம்பெனில தான் வேலை பார்த்திருப்பாரு. அப்படி அங்க ஒரு டேபிள் பார்க்க அந்த டேபிள்ல தான் சேகர் அண்ணா முன்னாடி ஒர்க் பண்ண மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிப்பாங்க. இப்போ அதே கம்பெனில இருக்கிற ஒரு லிஃப்ட்ல வந்தோம் நம்ம ஹீரோயின் ஏறாங்க. அந்த லிஃப்ட்ல பார்த்தா நேத்து டார்ஜிலிங்ல பார்த்த அந்த ராகா அப்படின்ற ஒரு ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவரு நிக்கிறாரு. நல்ல வேலைங்க, அந்த ரவுடிக்கு இப்ப நம்ம ஹீரோயினை அடையாளம் தெரியல. இப்ப அந்த ரவுடிக்கு பின்னாடி அந்த கம்பெனியுடைய ஓனர் சித்தார்த் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரும் நம்ம ஹீரோயினை லிஃப்ட்ல ஏற சொல்றாரு. எதுக்காக எங்க கம்பெனிக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க இங்க இருக்கிற சீக்ரெட் மந்த்ராவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சித்தார்த்தும் ஷாக்காவ இல்ல இந்த கம்பெனி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எப்படி போகுது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு தான் இங்க ஒரு எம்ப்ளாயியா இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் சொல்ல அப்படி ஹீரோயினோட வார்த்தையில அந்த சித்தார்த்தும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ரைட் ஹேண்டான அந்த ராகாவை விட்டு ஹீரோயினையும் வர சொல்லி உங்களுக்கு 1 மாசம் இந்த கம்பெனில வேலை போட்டு கொடுக்குறேன். அந்த 1 மாசத்துல உங்களுக்கு மேல இருக்கிற மேனேஜரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை நிரந்தரம்ன்ற மாதிரி சொல்ல அப்படி இப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சபடியே அந்த கம்பெனிக்குள்ளேயும் நுழையிறாங்க. இப்ப ராத்திரி தான் ஃப்ரெண்டு ஆனந்த் கிட்டையும் நம்ம ஹீரோயின் உட்காந்து நம்மள டார்ஜிலிங்ல துரத்தன அந்த ராகா தான் இப்ப நான் வேலை பார்க்க போன கம்பெனிலையும் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனில ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது, அதை நான் கண்டுபிடிச்சே ஆவன்ற மாதிரியும் அவங்க அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கதை மறுபடியும் 2019க்கு போகுதுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூலெல்லாம் முடிக்கிற டைம் அப்படி அவங்களோட தோழிகளோட அவங்களோட ரூம்ல உட்காந்தோம் இந்த பசங்களுடைய ஸ்மெல்ல பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பசங்க அடிக்கிற மாதிரி அங்க ஒரு டம்மு பாக்கெட்டையும் எடுத்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி இவங்க ரூம்லயே ட்ரை பண்ணி பார்க்க அந்த நேரம் பார்த்து அந்த ரூமுக்குள்ள நம்ம சேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்துடுறாருங்க. அங்க தம்மு பாக்கெட்டையும் பாக்குறாரு. அவருக்கு பயங்கர கோவம் வருது. உன்னை ஒழுங்கா படிச்சு நல்ல காலேஜ்ல சேர சொன்னா இங்க உட்காந்து இதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் போட்டு திட்டுறாரு. ஹீரோயினுக்கும் அங்க கண்ணீரே வந்துருது. சரி ஓகே, கிட்ட என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். ரொம்ப நாளா என் மனசுல இருந்த ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். நாளைக்கு ஹோலி தானே, ஹோலி அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துரு, உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த சேகர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. மறுபடியும் அதே மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை காமிக்கிறாங்க. அப்படி நேரா அந்த கம்பெனியோடைய ஓனர்கிட்டயே பேசுனதுனால நம்ம ஹீரோயினும் அவங்களோட முதல் நாள் வேலைக்கும் வராங்க. அப்படி நம்ம ஹீரோயினை இன்டர்வியூ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே வேண்டா வெறுப்பா நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு வேலை சொல்ல அங்க ஒரு பல்லவி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல தோழியாவும் மாறுறாங்க. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர அங்க தன்னோட அப்பா அம்மா தம்பி கிட்டையும் தனக்கு புது கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவியா, எவ்வளவு சேலரி என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்க இங்க நம்ம ஹீரோயின் வேலை பார்த்த அந்த பழைய கம்பெனிலையும் அவங்க ஃப்ரெண்டு ஆனந்த் இன்னும் வேலை பார்த்துட்டு தாங்க இருக்காரு. அப்படி அந்த ஆனந்தையும் அந்த கம்பெனிக்கு புதுசா வந்த அந்த மேடம் கூப்பிடுறாங்க. என்ன 2 நாளா உன்னோட ஃப்ரெண்டு மேகுலா காணோம், அவளை நான் மன்னிச்சிட்டேன், திரும்பி வேலைக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல மேடம் அவ நினைச்சாலும் இந்த வேலைக்கு வரமாட்டா, அவ இப்போ யூனிகார்ன் கம்பெனில போய் சேர்ந்துட்டா, அங்கதான் வேலை பாக்குறான்ற மாதிரியும் சொல்றாங்க. இவங்களும் ஷாக் ஆவ அவ எதுக்கு இப்படி பண்றான்ற மாதிரி கேட்கும் போதோ ஏதோ அவ முன்னாடி காதலிச்ச அந்த சேகரை பத்தி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப அந்த கம்பெனிக்கு பேருக்கான்ற மாதிரியும் சொல்றாங்க. என்னைக்கோ இறந்து போன அந்த சேகரை பத்தி இப்ப அவ எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அந்த மேடம் அங்க கோவப்பட அப்பதான் அந்த ஆனந்துக்கே தெரியுது அந்த சேகர் இப்போ உசுரோட இல்லன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மேடமோ உன்னோட ஃப்ரெண்டு அந்த மேகலை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, ஏன்னா அவ இப்போ வேலைக்கு சேர்ந்திருக்கிற அந்த யூனிகார்ன் கம்பெனில பெண்களுக்கு சுத்தமா சேஃப்டி இல்ல, அங்க உள்ள என்ன வேணா நடக்கலாம், அவ டேஞ்சர்ல இருக்கான்ற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. இங்க நம்ம மேகலும் அந்த புது ஆபீஸ் யூனிகார்ன்ல இருந்து அந்த முதலாளியும் அவரோட ரைட் ஹேண்ட் அந்த ராகாவையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ராகா மேலதான் பெரிய டவுட் இருக்குங்க. அப்படி அந்த ராகா முழு நேரமும் அந்த ஆபீஸ்ல தான் இருக்கான், ஆனா மதியம் 1 மணிக்கு மட்டும் எங்கேயோ வெளியே போயிட்டு வரான். அப்படி அவன் எங்க வெளியே போறான்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் தான் ஃப்ரெண்டு ஆனந்த் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி ஆனந்தும்
ஆனந்தும் அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு அந்த ஆபீஸ் வாசலுக்கு வராரு. அப்படி அந்த ராகா எங்கேயோ வெளியே கிளம்புறா பாத்தீங்களா, அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டும் போறாரு. இந்த ராகா நேரா அங்க இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தாங்க வரான். அந்த பள்ளிக்கூடத்திலயும் அங்க ஒரு பெண்மணி வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்காங்க போல. அந்த பையனையும் அந்த ராகா தூக்கி வச்சு கொஞ்சிட்டு அவனுக்கு ஒரு முட்டாயை கொடுத்துட்டு பையனோட அம்மா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மாவும் எத்தனை வாட்டி சொல்லுவேன் இங்கெல்லாம் வராதன்ட்டு, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அந்த ராகா கிட்ட கோவப்பட்டுட்டோம். அவங்க அங்க இருந்து போறாங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ற ஆனந்தும் அவங்கள போட்டோ எடுத்துட்டு இப்ப நேரா நம்ம ஹீரோயின் கிட்டயும் அந்த போட்டோவை வந்து காமிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும் போதோ அந்த ராகாக்கு ஒரு குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சீக்கிரட்டா அந்த குடும்பத்தை வச்சிருக்கான். அந்த ராகாவுடைய பொண்டாட்டிக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரிலாம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த ராகாவை பத்தி இன்னும் ஆபீஸ்ல விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆபீஸ்ல ஒரு வாட்ச்மேன் இருக்காருங்க. அவர்கிட்டயும் ஹீரோயின் வந்து அந்த ராகாவை பத்தி கேக்குறாங்க. அந்த ராகா சரியான முரட. அந்த ராகாக்கு திருமணம்லாம் ஆகல. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அப்படி அந்த தங்கச்சி பையனை பாக்குறதுக்கு தான் அந்த ராகா மதியத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவான். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ராகா பாண்டே அப்படின்ற ஒரு ஆளை தன்னோட கையாலேயே அடிச்சு போட்டு தள்ளனா. அதுல இருந்து இந்த ராகாவை இந்த கம்பெனியோட ஓனர் சித்தார்த் தான் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் அந்த ராகா சித்தார்த்துடைய ரைட் ஹேண்டாவே மாறிட்டான்ற மாதிரியும் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு. அதே வேளையில ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த ஆனந்தும் ராகா அந்த ஸ்கூல்ல வந்து பாக்குற அந்த சின்ன பையன் யாருன்ற மாதிரி தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அப்படி அந்த சின்ன பையனுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்து அவனுடைய நோட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. டேய், அந்த ராகா ரொம்ப மோசமானவனா. அவன் கையாலேயே யாரையோ அடிச்சு போட்டு தள்ளிருக்கானா. இதுக்கு மேல அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வேணாம். நீ அங்க இருந்து உடனே கிளம்புன்ற மாதிரி சொல்ல. அப்பதான் அந்த நோட் புக்ல சின்ன பையனுடைய பேரை இந்த ஆனந்த் படிக்கிறாரு. அந்த பையனோட பேரு வினோத் பாண்டேங்க. அதாவது இந்த ராகா ஒருத்தனை போட்டு தள்ளினாருன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லியிருப்பார்ல, அந்த ஒருத்தனே இந்த தன்னோட தங்கச்சி வீட்டுக்கார தான் போட்டு தள்ளியிருக்காரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி உறைஞ்சு போறாங்க. இப்ப கதை ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போகுதுங்க. 2019 நம்ம ஹீரோயினை அந்த சேகர் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாருல. அப்படி ஹீரோயினோ சேகர் ப்ரப்போஸ் தான் பண்ண போறாருன்னு சொல்லி பல கனவுகளோட சேகருடைய வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அங்க சேகரோ அங்க நம்ம ஹீரோயின் முன்னாடி அவரு காதலிச்சிட்டு இருக்கிற சவந்திகா அப்படின்ற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியும் வைப்பாரு. இவ்வளவுதான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரியும் அங்க சொல்லுவாரு. இதுல ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடுற மாதிரி காட்டுவாங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டு ஆனந்தோ அங்க அந்த பையனுடைய நோட் புக் எல்லாம் பார்த்து அவனோட டைரியில இருந்து அந்த பையனுடைய அட்ரஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ராகா பத்தியான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சேகருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்ப அந்த பையனுடைய அம்மாவை பார்த்து பேசணும்னு சொல்லி இப்ப நேரா அந்த ராகாவுடைய தங்கச்சியுடைய வீட்டுக்கும் வராங்க. ஹீரோயினும் அவங்க கிட்ட உங்க பையனுடைய ஸ்கூல்ல தான் என்னோட பையனும் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாக்க. ஆனா அத அங்க ராகாவுடைய தங்கச்சி கண்டுபிடிக்கிறாங்க. யார் நீ உண்மையை சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் அடிக்க வராங்க. பதிலுக்கு ஹீரோயினும் அங்க போட்டு அடிக்க, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உண்மையை தான் கேட்பேன், தயவு செஞ்சு அதை சொல்லிடுங்க, உங்க கூட எனக்கு சண்டைலாம் தேவையில்ல அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க. கொஞ்ச நேரத்திலேயே ராகாவுடைய தங்கச்சியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீடு திரும்புறான். அந்த பையன் வீட்டுக்கு வரப்போ ரெண்டு பேரும் சமாதானமாகி சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய நண்பன் அந்த ஆனந்தும் வீட்டுக்கு வர, அதுக்கப்புறம் தான் அங்க ராகாவுடைய தங்கச்சி சில உண்மைகளை சொல்றாங்க. இப்போ நீங்க வேலை பார்க்குற அதே யூனிகான் கம்பெனில தான் முன்னொரு காலத்துல நான் அந்த சித்தார்த்துடைய, அதாவது அந்த கம்பெனி ஓனரோட பேரு தான் சித்தார்த், அவரோட அசிஸ்டண்டா வேலை பார்த்தேன். அங்க பல விபரீத சம்பவங்கள்லாம் நடந்தது. நீ தேடி வந்தல சேகர், அவர் அப்ப அந்த கம்பெனில தான் வேலை பார்த்தாரு. அப்படி அந்த கம்பெனில சவந்திகான்னு சொல்லி ஒரு பொண்ணையும் காதலிச்சாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுகிட்டயே அவர் தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்ட அடுத்த நாளே அவரோட வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரு. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட காதலி அந்த சவந்திகா அந்த கம்பெனியோட ஓனரான சித்தார்த்தையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சவந்திகாவை யாராலையும் பார்க்க முடியல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லாம் அந்த சித்தார்த்துக்கு தான் தெரியும்ன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சித்தார்த் கிட்டையும் நீங்க ஈஸியாலாம் நெருங்கிற முடியாது. உங்களுக்கு அந்த கம்பெனியுடைய இன்னொரு முகம் என்னன்னு தெரியுமா? கம்பெனியில இருக்கிற அழகான பெண்கள் எல்லாம் அந்த சித்தார்த் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துப்பான். அப்படி என்கிட்டயும் அவன் தப்பா நடந்திருக்கான். நிறைய பேர் இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாம கம்பெனியை விட்டே மாறி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது, இவங்க பழைய கம்பெனிக்கு ஒரு மேடம் இந்த யூனிகான் கம்பெனில இருந்து வந்திருப்பாங்களே, அவங்க இதனால தான் வந்திருக்காங்க போலன்ட்டு. நீங்க அந்த சவந்திகாவை தேடுறீங்க, சேகருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சித்தார்த்தோட சேர்ந்து பழகணும். ஆனா அவங்க கூட சேர்ந்து பழகிறதும் கிணத்துல போய் விழுறதும் ஒண்ணுதான், யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லியும் அவங்க அங்க சொல்லி முடிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த சித்தார்த்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை யூனிகான் கம்பெனிக்கு வரப்போ ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுத்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இப்போ சித்தார்த்தோட கொஞ்சம் நெருங்கி இருக்காங்க போல. அதே வேலையில இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சித்தார்த்த மயக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு மாடர்னான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் இப்போ அவங்க ஆபீஸுக்கு வராங்க. அப்படி ஹீரோயின் ரொம்ப மாடர்னா வரத அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் பயங்கரமா பார்க்க
ஹீரோயினுக்கு ஆபீஸ்ல பல்லவின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாங்க. அவங்களுமே நீ எதுக்குடி இப்படிலாம் ட்ரெஸ் போடுற, நீயும் மத்தவங்க மாதிரி மாறிட்டலன்ற மாதிரியும் அங்க அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி அந்த சித்தார்த் அந்த ஆபீஸுக்கு வர அப்ப வேணுமுன்னே நம்ம ஹீரோயின் சித்தார்த்துக்கு எதிர்க்க நடக்க அப்ப ஹீரோயினுடைய அழகுலையும் அந்த ஓனர் சித்தார்த் மயங்குறாரு. அதே வேளையில சித்தார்த்துடைய அசிஸ்டன்ட் அந்த ராகாவும் வந்து நேத்து என்னோட தங்கச்சியோடைய வீட்டுக்கு ஏதோ மர்ம நபர் வந்து உங்களை பத்தி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவகிட்ட கேட்டிருக்காங்க, அது யாருன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடி, நம்மள பத்தி யார் அப்படி கேட்டுட்டு போறா அப்படின்ற மாதிரியும் சித்தார்த் தேட சொல்றாரு. இங்க ஹீரோயினுடைய பழைய ஆபீஸ்லயும் அந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நம்ம ஆனந்தம் நம்ம ஹீரோயினோட அவரு சேர்ந்த கண்டுபிடிச்ச விஷயங்களை பத்தி சொல்ல அவ என்ன லூசா, அந்த சித்தார்த் வழியில குறுக்க போக வேணாம், யூனிகார்ன் கம்பெனில ஜாக்கிரதையா இருன்னா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை வந்து என்ன பார்க்க சொல்லு, அவகிட்ட நான் சில உண்மைகளை சொல்லணும்ன்ற மாதிரியும் அந்த மேடம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு திரும்ப அப்படி நம்ம ஹீரோயினை இப்ப பாக்குறதுக்கு அவங்களோட தோழிகள் வந்திருக்காங்க. அப்படி அதுல ஒரு தோழிக்கு குழந்தையே பிறந்திருக்குங்க. அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட அப்ப அவங்க மனசுல நம்மளும் அந்த சேகரனாவை காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தா நமக்கும் இது மாதிரி திருமணமாகி இப்ப குழந்தைலாம் இருந்திருக்குமேன்ற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வருது. இப்ப ராத்திரி நம்ம ராகாவுடைய தங்கச்சியை பாக்குறதுக்கும் அந்த ஓனர் சித்தார்த் வராரு. அப்படி அவங்க பையனுக்கும் சாக்லேட்டை கொடுத்துட்டு இப்ப அந்த பையனையும் அந்த லேடி அவங்க ரூமுக்குள்ள அனுப்பிட இப்ப அந்த லேடி பக்கத்துலயும் இந்த சித்தார்த் நெருங்கி, எப்பா உன் பக்கத்துல வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, கடைசியா நீ வேலை பார்க்கும் போது வந்தது, சரி உன்னை வந்து யாரோ மீட் பண்ணாங்களாமே, என்னை பத்தி உண்மையெல்லாம் கேட்டாங்களாமே, அது யாருன்ற மாதிரியும் கேக்குறாரு. அந்த லேடியுமே எனக்கு யாருன்னே தெரியல, நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் அங்க கதறி அழுக, அதான பார்த்தேன், என்னை பத்தி எதனா நீ வெளியே சொன்ன அவ்வளவுதான்ற மாதிரியும் அந்த லேடியை மிரட்டிட்டு அந்த சித்தார்த்தும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அடுத்த நாளுமே அந்த சித்தார்த் தன்னோட ஆபீஸுக்கு வரப்போ அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, அதை பாக்குற சித்தார்த்துக்கும் இன்னும் ஹீரோயின் மேல ஆசை வருது. அப்படி அவரோட கேபினுக்கும் இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. இவ்வளவு எப்படின்னா அடையணும்ன்ற மாதிரியும் அவருக்குள்ள ஒரு எண்ணம். கொஞ்சம் அங்க யோசிச்சு பார்த்துட்டு குள்ள இருக்கிற நிறைய பொட்டன்ஷியலை நான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு செமினார் இருக்குல்ல, அதுல நீயே பிரசன்டேஷன் பண்ணுன்ற மாதிரியும் ஹீரோயினுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அப்படி அந்த பிரசன்டேஷனை பத்தி ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஹீரோயின் பக்கத்துல நெருங்க இந்த சித்தார்த் பக்கத்துல வரான்னு ஹீரோயினுக்கும் தெரியுங்க. ஆனாலுமே உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க அங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த கேபினுக்கு இந்த சித்தார்த்த காதலிச்சிட்டு இருக்கிற அந்த லேடி வராங்க. அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. இந்த பொண்ணே என்னோட அசிஸ்டன்ட் தான், நீ என்ன விட்டுட்டு இவகிட்ட பிரசன்டேஷன் பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி சித்தார்த் கிட்ட சண்டை போட, ஆனா சித்தார்த்தோ அப்ப அவங்க காதலிய தூக்கி எரிஞ்சிட்டு சும்மா தேவையில்லாதெல்லாம் இங்க சொல்லாத, நான் தான் இங்க டிசிஷன் மேக்கிங்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த பிரசன்டேஷனை பண்ண அதுவும் சூப்பரா பண்றாங்களா, சித்தார்த் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஆனந்தோட ஒரு ஜூஸ் கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, அப்ப அந்த சைடு நம்ம சித்தார்த்துடைய கார் வருதுங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வேணா உன வீட்டுல டிராப் பண்ணிடவான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவர் கேக்குறாரு. ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்லி இப்ப சித்தார்த்துடைய கார்ல ஏறிக்க இதெல்லாம் ஆனந்துக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஏன்னா ஆனந்துக்கு இப்ப இவ இந்த சித்தார்த்த மயக்கரா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் தெரியாது. இதையுமே அந்த பக்கமா வர அந்த மேடம் பாக்குறாங்க. இவ எதுக்கு அந்த சித்தார்த்தோட போய்கிட்டு இருக்கா, நான் ரிஸ்க்னு சொல்லியும் அவ எதுக்கு இதெல்லாம் பண்றான்ற மாதிரியும் உடனே அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வரவும் சொல்றாங்க. இங்க சித்தார்த்தும் அவர் கார்ல உட்காந்து எனக்கு இந்த ஏழைகளையே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் நாங்களா ஏழை ஏழைன்னு சொல்லி அதையே சொல்லி சொல்லி அவங்க கீழேயே இருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாரு. அதையும் அங்க ஹீரோயின் ரசிக்கிற மாதிரி நடிக்க ஒரு கட்டத்துல ஹீரோயின் கிட்டையும் உனக்கு மவுண்டன்ஸ் பிடிக்குமா இல்ல சீ பிடிக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து அதுக்கு பதில் இல்ல. அப்படி ஹீரோயினுடைய வீட்லயும் சித்தார்த் இறக்கி விட்டுட்டு போக அப்படி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை வந்து அவரோட ஃப்ரெண்டு அந்த ஆனந்த் தடுக்கிறாரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னோட பழைய கம்பெனியோட அந்த மேடம் அவங்க வீட்டுக்கு உன்னை வர சொன்னாங்க, போலாமான்னு சொல்லிட்டு இப்ப அந்த மேடமுடைய வீட்டுக்கும் இப்ப ஹீரோயின் வராங்க. என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, உனக்கு உன்னுடைய சேகர் அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே, அவரை பத்தி நான் ஒரு உண்மையை சொல்றேன்ற மாதிரி உண்மையாலேயே அந்த சேகர் அண்ணாக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அங்க நம்ம மொசூமி மேடம் சொல்றாங்க. 2020 அந்த சேகர் ஒரு காதலியான சவந்திகாவோட தான் இந்த யூனிகார்ன் கம்பெனில வந்து சேர்ந்திருப்பாங்க. சேகர் ரொம்ப திறமையானவன். 2019லயே ஏஐ பத்தி தெரிஞ்சு அதை பத்தி கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியும் கொடுத்தான். ஆனா அவனை காதலிக்கிறா சொல்ற அந்த சவந்திகா ரொம்ப சுயநலவாதி. பேரும் புகழும் அவளுக்கே கிடைக்கணும்னு நினைச்சா. முக்கியமா அவளுக்கு இந்த பணக்கார லைஃப் ஸ்டைல் ஆடம்பரமா வாழ்றதுலாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படிதான் எப்பவுமே இந்த ஆபீஸுக்கு ஒரு பந்தாவார கார்ல வந்து இறங்குற ஆபீஸோட ஓனர் சித்தார்த்தாவை பார்க்க ஆரம்பிச்சா. அப்படி சேகரை லவ் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டே சித்தார்த்த Facebookல ஃபாலோ பண்றது, இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூட்டை போட்டா ஒரு நாள் சேகர் அண்ணா பண்ண ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்கு வந்தது. அதை அந்த கம்பெனியோட ஓனர் சித்தார்த்து முன்னாடி நாங்க பிரசன்டேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஆனா சித்தார்த்துக்கோ சேகர் அண்ணாவோட காதலி இந்த சவந்திகா மேல ஒரு கண்ணு இருக்கிறதுனால அவர் சேகரை உட்கார சொல்லிட்டு சவந்திகாவை பிரசன்டேஷன் பண்ண சொன்னாரு. சவந்திகாவும் அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டை தானே பண்ண மாதிரி சித்தார்த் கிட்ட காமிச்சுக்கிட்டா. இதுல நம்ம சேகர் முற்றிலுமா மனசொடைஞ்சு போயிட்டாரு. இது தொடர்பா அந்த சித்தார்த் கிட்ட பேசுறதுக்கும் சேகர் அந்த சித்தார்த்துடைய கேபினுக்கு வந்தாரு. ஆனா அங்க அவரோட காதலி சவந்திகா அந்த சித்தார்த் பக்கத்துல நெருங்கி உக்காந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. அதுல கொஞ்சம் சேகர் டிஸ்டர்ப் ஆனாரு. அதுக்கப்புறம் சவந்திகா அந்த கேபின்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ பண்றதெல்லாம் சரியில்லை, நீ தப்பான ட்ராக்குக்கு போறன்ற மாதிரி சேகர் எவ்வளவோ வார்னிங் பண்ணாரு. ஆனா அத சவந்திகா கேட்கற பாடு இல்ல. ஒரு நாள் சவந்திகாவுடைய பிறந்த நாள் வந்தது. அவ கேக் வெட்டுறதுக்காக அவர் காதலன் சேகர் தான் ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அந்த சவந்திகா அந்த கேக்கை வெட்டி அவர் காதலன் அந்த சேகருக்கு ஊட்டாம இந்த சித்தார்த்துக்கு ஊட்டினா. இதுல இன்னமும் சேகர் டென்ஷன் ஆனாரு. இப்படி இந்த ரெண்டு காதலர்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டையை நாங்க சமாதானப்படுத்தணும்னு நினைச்சோம். அப்படி சேகர் சவந்திகா ரெண்டு பேரையுமே எங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வச்சோம். அங்கேயுமே சவந்திகாவை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு சேகர் அண்ணா ஒரு புக்கை கிஃப்டா கொடுத்தாரு. ஆனா அத அங்கேயே அந்த சவந்திகா தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் இன்னும் பூமர் தனமா புக்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு கிஃப்டாடா சொல்லி சேகரை மட்டன் தட்டினா. அதுக்கப்புறம் தான் சேகருடைய காதுல வந்து அவ ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா. அதுல சேகரனாக்கு பயங்கர கோவம் வந்து அங்கேயே அந்த பொண்ணை போட்டு அடிச்சாரு அப்படின்னு இந்த மேடம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற ஹீரோயினும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, சேகரனா பொண்ணுங்களை மதிக்கிறவரு, பொண்ணுங்களை எப்படி கை நீட்டி அடிப்பாருன்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் தெரியல, நான் இப்படிதான் பார்த்தேன். அப்படி அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையில எனக்கு ஒரு போன் கால் வந்தது. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தா அங்க அந்த சவந்திகா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. சவந்திகா பக்கத்துல இந்த ஓனர் சித்தார்த் நின்னுட்டு இருந்தாரு. அங்க போலீசாரால அடிபட்டு சேகர் கீழே வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு இந்த சேகர் சவந்திகாவோட தப்பா நடந்தாராம். அதை இந்த சித்தார்த்து பார்த்து போலீஸ்ல மாட்டி விட்டு இருக்காங்க. அதனால்தான் அவரு மேல அப்படி ஒரு கேஸ் வந்தது. சம்பவம் நடந்த ஒரே நாள்ல தான் அந்த சேகர் அவரோட வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாருன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு சம்பவமும் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் அந்த டைம்ல +2 படிச்சுட்டு இருப்பாங்கல்ல. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சேகர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு வருவாரு. ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி சேகருக்கு இந்த சவந்திகாவோட லவ் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு விருப்பப்படல அப்படின்னு அவர் சொல்ல வரதே கேட்காம அங்கிருந்து கிளம்பிருப்பாங்க. இதையெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டோம், அவசரப்பட்டமேன்ற மாதிரியும் கதறி எழுவாங்க. இப்ப அந்த மேடமுமே நம்ம சொலங்கி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்கணும். சொலங்கி யாருன்னா அந்த சேகருடைய ரைட் ஹேண்டு அந்த ராகாவோட தங்கச்சி தாங்க. ஏன்னா அவளும் பல வருஷமா சித்தார்த்துடைய பிஏவா இருந்திருக்கா. அவகிட்ட இன்னும் டீப்பா விசாரிச்சா சித்தார்த் பத்தி பல உண்மைகள் வெளியே வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதே வேலையில தான் நம்ம ஹீரோயின் வேற இப்ப அந்த சித்தார்த்தோட நெருங்கி பழகிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி அந்த சித்தார்த் நம்ம ஹீரோயினுக்கு மவுண்டன்ஸ் தான் பிடிக்கும்ன்ற மாதிரி கேள்விப்பட்ட உடனே நம்ம 2 பேரும் டார்ஜிலிங் போலாமான்ற மாதிரியும் கேட்டிருப்பான். அப்படி இந்த சித்தார்த்தோட நம்ம டார்ஜிலிங் போனா நம்ம சேகர் அண்ணாவோட காதலி சவந்திகா எங்க இருக்காங்கன்ற மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சேகர் அண்ணாக்கும் என்னாச்சு, யாரு காரணம்ன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த சித்தார்த்தோட டார்ஜிலிங் வந்து இறங்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டார்ஜிலிங் போன விஷயத்தையும் அவர் ஃப்ரெண்டு ஆனந்தும் அந்த மேடமும் கேள்விப்படுறாங்க. எப்படின்னா அவளை டார்ஜிலிங்ல இருந்து காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை இந்த சித்தார்த்து ஒரு மிகப்பெரிய மாளிகைக்கே கூட்டிட்டு வராருங்க. ராத்திரி நம்ம 2 பேரும் இங்கதான் தங்க போறோம்னு சொல்றாரு. பகல்ல எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு, நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயினையும் ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆக சொல்றாரு. அப்படி அந்த சித்தார்த் பகல்ல அந்த டார்ஜிலிங்ல எங்க போறான்ற மாதிரியும் ஹீரோயின் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அப்படி அந்த சித்தார்த்தையும் அங்க ஒரு டாக்ஸி எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அவன் நேரா டார்ஜிலிங்ல இருக்கிற அவனுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வர அந்த இடத்த தாங்க அந்த சித்தார்த் சில வருஷங்களுக்கு முன்னாடி சேகர் அண்ணாவுடைய காதலிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த காதலி சவந்திகாவை அந்த வீட்டுல இந்த சித்தார்த் அடைச்சி வச்சிருக்காரு போல. அதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்குங்க. அந்த சவந்திகாவும் சித்தார்த் கிட்ட வந்து எவ்வளவு நாள் தான் இங்க என்ன அடைச்சி வச்சிருப்ப, எனக்கு என்னோட ஊரு கல்கத்தாக்கு போகணும், எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், வெளியே விடுன்ற மாதிரி சொல்ல. நீ இங்கதான் இருக்கணும், இங்க இருந்து வெளியே போனா நீ உசுரோட இருக்க முடியாதுன்ற மாதிரி மிரட்டிட்டு அவன் அங்க இருந்து போறாங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கும் அங்க பயங்கரமான பயம் வருது. அப்படி அந்த இடத்துல அந்த சவந்திகாவை சேஃபா பாத்துக்கிறதுக்கு மார்த்தா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. இப்ப அந்த மார்த்தாவை வந்து நம்ம ஹீரோயின் அடிச்சு போட்டுட்டு தான் மார்த்தாவுடைய மருமக சொல்லிட்டு அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளேயும் நுழையிறாங்க. அப்படி அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ள வந்து அங்க இருக்கிற சவந்திகாவையும் நம்ம ஹீரோயின் பார்க்க, ஹீரோயினை பார்த்த உடனேயே சவந்திகாக்கும் அடையாளம் தெரியுதுங்க. நான் ஆல்ரெடி இவங்க சேகரை காதலிச்சப்போ சேகர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்கள அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த சவந்திகாவும் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவும் பேச முடியல. இந்த வீட்டை சுத்தி கேமரா இருக்கு, அது இல்லாம இங்க இருக்கிற ஆட்கள்லாம் அவருடைய ஆட்கள்னு சொல்லியும் 3 மணிக்கு என்ன டாய் ட்ரெயின்ல வந்து மீட் பண்ணுன்ற ஒரு கோடை சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும் போது தான் ஹீரோயினுக்கு
ஒரு விஷயம் புரியுது. இவங்களோட மொபைலுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டார்ஜிலிங்க்கு வான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கோம்ல, அது இந்த லேடி தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி மதியம் 3 மணிக்கு வந்து அந்த டாய் ட்ரெயின்லயும் இப்ப அந்த சவந்திகாவை நம்ம ஹீரோயின் பார்க்க, ஆக்சுவலி சவந்திகா இப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்திருப்பாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேகரை காதலிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் சித்தார்த்த பார்த்தேன். அவனோட பணக்கார தன்மையெல்லாம் வச்சு அவனை காதலிச்சேன். அவனும் என்ன காதலிக்கிறதா தான் சொன்னான். அதனால நான் அந்த சேகர் அண்ணாவை ஏமாத்தினேன். அதுல அவரு மனசுடைஞ்சு போய் அவர் வாழ்க்கையே அவரு முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சித்தார்த்த திருமணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஒரு நாள் சித்தார்த்தோட கேபினுக்கு போறப்போ எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணோட அவன் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வீடியோ எடுத்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டும் இருந்தான். அதை நான் கண்கூடா பார்த்துட்டேன். அப்பதான் அவன் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறவன் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. பட் இருந்தும் அதை எல்லாம் மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு ட்ரூவா வாழு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் கிட்ட கேட்டேன். அவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி திருமணம் பண்ணி நேரா இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அப்புறம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நான் வெளியே போனா உன்னை கல்கத்தால போலீஸ் தேடுறாங்க, அந்த சேகர் அண்ணா போய் சேர்ந்ததே உன்னாலதான்ற மாதிரி என் மேல பழிய போட்டு என்னை இங்கேயே லாக் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு பல உண்மைகளை சொல்றாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அந்த மேடமும் இப்ப அந்த ராகாவுடைய தங்கச்சியை வந்து பார்க்க அவங்க கிட்ட துருவி துருவி கேட்கும் போதுதான் அவங்க தன்னோட அண்ணனுக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் அந்த பாண்டே அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு பிறந்தவர் இல்ல, அவன் உண்மையாலேயே அந்த சித்தார்த்துக்கு பிறந்தவன் தான். நான் சித்தார்த் கூட பிஏவா இருக்கும் போதோ அந்த சித்தார்த் என்கிட்டயும் தப்பா நடந்தான். ஆனா அப்படி நடந்துட்டு அதை என் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன சில வீடியோலாம் எடுத்து வச்சு மிரட்டினா. அதனால என் அண்ணன் கிட்ட பாண்டே தான் இதெல்லாம் பண்ணா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பாண்டே தான் அப்பன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுல என் அண்ணன் கோவப்பட்டு பாண்டேவை கையால அடிச்சு போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் என் அண்ணனை சித்தார்த்து ஜாமீன்ல இருக்கிற மாதிரி எடுத்து என் அண்ணனை அவனோட விசுவாசியா ஆக்கிட்டான் அப்படின்ற மாதிரியும் இப்ப அந்த ராகாவோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஆனந்தம் அந்த சித்தார்த்த அழிக்கணும்னா உன் அண்ணன் கிட்ட இந்த உண்மையை சொன்னாலே போதுமே, அவனே அந்த சித்தார்த்த அழிச்சிருவானேன்ற மாதிரியும் இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இங்க ட்ரெயின்லயுமே நம்ம ஹீரோயின் என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இங்க எப்படி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட அப்பா அம்மா கிட்ட கேட்டு நீ என்னோட ஃப்ரெண்டோடைய நம்பர் வாங்கி அவளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த கேட்டல, அப்படி என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பத்தி சொன்னா, அது மூலியமா தான் உன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணேன், உன் மூலியமா தான் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த இடத்துல சித்தார்த்தோடைய அடியாட்கள்லாம் வந்துடுறாங்க. என் வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருச்சு, ஆனா நீ இங்க இருந்து தப்பிச்சிடுன்னு சொல்லி ஹீரோயினையும் அங்க இந்த சவந்திகா தப்பிக்க வைக்க, இப்ப இந்த சவந்திகாவும் அந்த அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு நேரா சித்தார்த்தோடைய ஃபார்ம் ஹவுஸுக்கும் வராங்க. சித்தார்த்துமே அங்க ஒரு துப்பாக்கி அடிச்சு சவந்திகாவை மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் தப்பிக்கணும்னு நினைச்சா உன்னை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் சொல்றாரு. நீ என்ன போட்டு தள்ளனா எப்பயோ போட்டு தள்ளிருப்ப, என்ன போடக்கூடாதுன்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அங்க இந்த சித்தார்த்தோடைய ரைட் ஹேண்டான ராகா கிட்ட ஒரு உண்மையா அவங்க சொல்றாங்க. டேய் ராகா, உன் தங்கச்சிய உண்மையாலேயே கர்ப்பமாக்குனது இந்த சித்தார்த்து தான். இன்னமும் அவ வீடியோ வச்சு மிரட்டிட்டு இருக்கா, நம்பலனா உன் தங்கச்சி கிட்டயே கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவ வேற உண்மைய சொல்றாளேன்ற மாதிரி அங்க சித்தார்த்துக்கு கோவம் வந்து இப்போ உண்மையாலேயே அந்த சவந்திகாவை துப்பாக்கியால சுடுறாரு. அப்படி சவந்திகா அங்க போய் சேரவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் ராகாக்குமே இந்த சித்தார்த்து மேல ஒரு சந்தேகம் வருதுங்க. கட் பண்ணா இப்ப நம்ம சித்தார்த்துமே நம்ம ஹீரோயினோட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி ஹீரோயினோட அறைக்கும் வர, ஹீரோயினுமே அங்கேயே இந்த சித்தார்த்த போட்டு தள்ளலான்னு சொல்லி ஒரு கத்தியை எடுக்க, ஆனா அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சேகர் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட அம்மா அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி. அதுக்கு மேல அவங்க டார்ஜிலிங்ல இருக்க முடியாம இப்ப கல்கத்தாக்கும் வந்து சேர்றாங்க. அப்படி சித்தார்த்தோட அம்மாவுடைய இறுதி சடங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் தாங்க பண்றாங்க. இப்ப மறுபடியும் இந்த சித்தார்த்தோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின்குள்ள ஒரு வெறி வருது. அன்னைக்கு ராத்திரியே நம்ம சித்தார்த்துக்கு கால் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு ரூம்ல ஒன்னா இருக்கலான்ற மாதிரி ஒரு பிளான போட, அப்படி சித்தார்த்துமே ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. இன்னொரு வேலையில இங்க அந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த ஆனந்தும் சேர்ந்து இந்த யூனிகார்ன் கம்பெனியில பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க மூலமா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்ணி இந்த சித்தார்த் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. அப்படி போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த சித்தார்த்தை கைது பண்ணவும் அவங்க ஒரு பக்கம் வர, இன்னொரு பக்கம் இந்த சித்தார்த்தோட அடியாளு ராகாவும் தான் தங்கச்சிய பார்த்து அந்த உண்மையை கேக்குறாரு. அவங்க தங்கச்சியும் ஆமா சித்தார்த்து தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்க, இப்ப அந்த ராகாவும் சித்தார்த்து மேல செம்ம வெறியாகி அவனை போட்டு தள்ள வராங்க. ஆனா இங்க அந்த சித்தார்த்தோ அவரோட ரூம்ல இப்ப நம்ம ஹீரோயினோட ஒன்னா இருக்கலான்னு வர, ஆனா அங்க ஹீரோயினும் ஒரு துப்பாக்கியை எடுத்து அங்க சித்தார்த்து மேலேயும் வச்சு, எதுக்குடா என் சேகர் அண்ணா மேல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த, அவ காதலியை அடிக்கிறதுக்கு அநியாயமா சேகர் அண்ணாவை போட்டு தள்ளிட்டியடா அப்படின்னு அவங்க அங்க சித்தார்த்தையும் போட்டு தள்ள வராங்க. அங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்குதுங்க. ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு காதலன் காதலி சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அது இவங்க 2 பேரு தான். அப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க, அப்பதான் நம்ம சேகர் அண்ணா நம்ம ஹீரோயினுடைய கண்ணு முன்னாடி தெரிகிறாரு. மீன் கற்பனையில தெரிவாருங்க. நீங்க மட்டும் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே,
ஹோலி அன்னைக்கு என் மண்டையில நீங்க ஹோலி பவுடரை தடவுறப்போ அதுல நான் குங்குமத்தை கலந்து விட்டுட்டேன். நீங்க அப்பவே எனக்கு பொட்டு வச்சிட்டீங்க. நான் உன் மனைவிதான்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற சித்தார்த்தம் சிரிச்சிட்டு ஹீரோயினை போட்டு தள்ளான்னு வர அப்ப அந்த இடத்துக்கு ராகா வந்து இந்த சித்தார்த்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சித்தார்த் அந்த ராகாவையும் அடிக்க அதுக்கப்புறம் ஒரு திரிசூலம் கொண்டு வந்து இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த நம்ம சித்தார்த்தை அங்க நம்ம ஹீரோயின் குத்தி போட்டு தள்ளுற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி ஹீரோயின் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வர மாதிரியும் இப்ப போலீஸ் கிட்டையும் நம்ம ஹீரோயின் நான் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த பண்ணிட்டேன், நீங்க சட்டத்தால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரியும் சரண்டர் ஆகுறாங்க. அப்படித்தான் உசுருக்கு உசுரா காதலிச்ச அந்த சேகரனாக்காக தான் ஹீரோயின் எவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அப்படி ஹீரோயின் இதை பண்றது மூலயமா அங்க இருக்கிற பெண்களுக்கும் விடுதலை கிடைக்குதுங்க. சோ இப்படி ஒரு கலவரத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை OTTல தமிழ் டப்பிங்கோட ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.